மானிட்டைசேஷன் அவேர்னஸ் ஸ்கில். அது என்ன மானிட்டைசேஷன் அவேர்னஸ் அப்படின்னா, நிறைய கெரியர் பிரேக் விமன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்கில்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க நிறைய நல்லாவே. ஆனா அவங்க ஏர்ன் பண்ற பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஜீரோல தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த மிஸ்ஸிங் பீஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்கில் கிடையாது, அவங்களோட மானிட்டைசேஷன் கிளாரிட்டி தான். ஓகே, ஸோ நம்ம ஸ்கில் கற்றுக்குறோம், பட் அதை எப்படி மணியாக மாற்றுறது அப்படிங்கிற கிளாரிட்டி நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. ஸோ அதுதான் வந்து அவங்க மிஸ் ஆகுறது. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீலான்சிங்காக நம்மளோட ஸ்கில்லை வச்சு நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான வழி கண்டுபிடிக்க போகிறோமா, இல்லை ஜாபை வச்சு பண்ண போகிறோமா, இல்லை பிஸ்னஸ் வச்சு பண்ண போகிறோமா அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஓகேவா? ஸோ எவ்ரி ஸ்கில் கேன் ஏர்ன் மணி. என்ன ஒரு குட்டியாக ஒரு ஸ்கில் இருந்தாலுமே அது கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான மணி அதில் இருக்கும், பட் த்ரூ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். அதுக்கு நிறைய வழி இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிற வழி தெரிஞ்சுக்கணும். அதில் எந்த வழி நாம் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே நம்ம கிளாரிட்டியோட தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? யூ மஸ்ட் சூஸ் த ரைட் ஏர்னிங் மாடல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 இன்கம் பார்ட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஜாப், ஃப்ரீலான்சிங், பிஸ்னஸ். உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குன்னா அதுக்கு மணி ஏர்ன் பண்றதா மாத்தணும் அப்படின்னா அதுக்கு இந்த 3 ஸ்டெப், 3 இன்கம் பார்ட்ஸ் தான் சொல்யூஷன். ஸோ அந்த 3யுமே நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. இதுல எது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாப் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா அதுல ஸ்டேபிளான இன்கம் வரும் மந்த் ஆன் மந்த். ஃபிக்ஸ்டு ரூல். ஒரு ஜாபுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டாக போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மந்த்லி வந்து உங்களுக்கு 30K சேலரி அப்படின்னா அது மந்த் ஆன் மந்த் 30K சேலரி வந்துட்டே இருக்கும். உங்களோட ரூல் எப்பயுமே வந்து வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் தான். ஸோ ஸ்டேபிளான இன்கம். இதே ஃப்ரீலான்சிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக நாம் நினச்சி ஒர்க் பண்ணுறது தான். எப்போ வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணலாம், எங்கே வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் பேஸ்டு ஃப்ரீலான்சிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா. இதே பிஸ்னஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது லாங் டேர்ம். ஃபர்ஸ்ட்டு 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணி அந்த பிஸ்னஸ் நிறைய நிறுத்திட்டோம் அப்படின்னா அது லாங் டேர்முக்கு நம்மளால கொண்டு போக முடியும். ஸ்கேலபிள் கூட. ஸோ இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா எனக்கு தெரிஞ்ச ஊரில் நான் வந்து அதோட பிரான்ச் கூட ஆரம்பிச்சு என்னால் பண்ண முடியும். அது ஸ்கேலபிள். ஓகேவா? ஸோ இதனால் உங்களுக்கு நிறைய இன்கம் வரும். பட் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி வரணும். ஓகேவா? ஸோ இந்த 3ல உங்களோட ஸ்கில்லுக்கு எது வந்து உங்களுக்கு கரெக்டான பாத்தா இருக்கும் அப்படிங்கறது அதை நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? யூ டோன்ட் நீட் ஸ்கூல், யூ டோன்ட் நீட் டு சூஸ் ஆல் த 3. எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ண முடியும். இந்த 3ல எதையாவது ஒன்றை தான் அவங்களால செலக்ட் பண்ண முடியும், செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கோங்களேன். ஃபைவர் ஆர் அப்வொர்க் ஆர் லிங்க்டின் இல்லை எட்ஸி அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஃபைவர் எடுத்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கான ப்ராஜெக்ட்ஸ் அவங்க வந்து நிறைய இருக்கும். ஸோ நம்ம போயிட்டு நம்ம ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்மளுக்கான சர்வீசஸ் வந்து நம்மளால பண்ணித்தர முடியும். ஓகேவா? ஸோ ஃபைவர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பிகினர்ஸுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இது இருக்கும் ஃபைவர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு எதாவது ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்கில்லை எடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்காக கொஞ்சம் லோவாக ப்ரைஸ் வச்சு உங்கள் ஸ்கில்ல சர்வீஸாக மற்றவங்களுக்கு பண்ணி தரலாம். இதே வந்து அப்வொர்க் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்வொர்க் அப்படிங்கிற பிளாட்ஃபார்முக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ், கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நிறைய எடுப்பாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் ஒரு அளவுக்கு நீங்கள் நல்லாவே பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அப்வொர்க் பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்வொர்க்கில் போயிட்டு அவங்களால ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதே வந்து லிங்க்டின் எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே ஜாப்ஸும் இருக்கும், ப்ளஸ் நெட்ஒர்க்கிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர்த்தோட நெட்ஒர்க்கிங் கிடைக்கும். ஸோ அது மூலயமா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஜாப்ஸ் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி எட்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து என்னன்னா ப்ராடக்ட் பேஸ்டு விமென்கான ஒரு பிளாட்ஃபார்ம் எட்ஸி அப்படிங்கிறது. எட்ஸி அப்படின்னா ப்ராடக்ட் பேஸ்டு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா செய்வீங்க, ஸோ அதை வச்சு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எட்ஸி பிளாட்ஃபார்ம் இதில் போயிட்டு நீங்கள் என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ஆன்லைன்லேயே சேல் பண்ணி உங்களோட மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸுக்கு உண்டான ஸ்கில் இருக்கிற விமனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளாட்ஃபார்ம் மேட்டர்ஸ் அஸ் மச் அஸ் ஸ்கில். ஸ்கில் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு பிளாட்ஃபார்மும் சூஸ் பண்ணுறதுலையும் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும்.
ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேனே, இப்போ ஸ்கில்லுக்கும் இன்கம் எக்ஸாம்பிளுக்கும் நான் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ கேன்வாஸ் ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரீலான்ஸாக அதை சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். போஸ்டர் டிசைன் பண்ணி தரது, ப்ரெசன்டேஷன் டிசைன் பண்ணி தரது, வீடியோ எடிட் பண்ணி தரது, சின்ன சின்ன வீடியோ எடிட் பண்ண ரீல்ஸ் வீடியோ எடிட் பண்ணி தரது, அந்த மாதிரி பண்ணலாம். இதே வேர்ட்பிரஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வெப்சைட் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவாக நீங்கள் போகலாம். இதே வந்து எஸ்சிஓ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு ரீடைன், ஏன்னா எஸ்சிஓலாம் வந்து அப்படின்னா வருஷக்கணக்காக வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மந்த் ஆன் மந்த் ரிட்டைன் ஃபீஸாக நீங்கள் வந்து வாங்கலாம். இதே உங்களுக்கு ரிட்டன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா வருது அப்படின்னா நீங்கள் வர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டாகவோ இல்லை சப்போர்ட் ரோல்ஸாகவோ வந்து ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் போகலாம். இதே ஏஐ வந்து நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு டூல்ஸ் நல்லா யூஸ் பண்ண தெரியும், ஏஐ ரிலேட்டட் டூல்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் ரோல்ஸ்க்கு போகலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்கில்ஸ் டோன்ட் பே, சொல்யூஷன்ஸ் மஸ்ட் பே. ஓகேவா? ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு பே பண்ணணும்னா கிடையாது. ஸோ அந்த ஸ்கில்ஸை எங்கே கொண்டு போய் நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு பே பண்ணும். ஓகேவா? ஸோ பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 500 to 1500 per டாஸ்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் ஆக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ப்ரைஸை சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே வந்து கம்மியான ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு ப்ரூஃப் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. நீங்கள் பண்ணுறீங்களா அதுக்கு இன்னும் வந்து டெஸ்டிமோனியல்ஸாக நீங்கள் சேர்த்துக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நல்லாவே ஒரு க்ரோத் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஒரு ஆக்ஷன் பிளான் நான் சொல்கிறேன். ஒரு இன்கம் பார்த்து சூஸ் பண்ணுங்கள், ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சர்வீஸ் நீங்கள் யாருக்கு ஆஃபர் பண்ணுறீங்களோ அதை சர்வீஸ் சூஸ் பண்ணுங்கள். ஒரு இன்கம் பார்த், ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு சர்வீஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது. ஸோ இந்த மூணையும் எழுதுங்க. இது எழுதி முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி செல்ஃப் மேனேஜ்மெண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எனக்கு வந்து சக்ஸஸை தேடி கொண்டு வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கான ஸ்டெப்ஸையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் அடுத்த ஸ்கில் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.